ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தீபா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிடிஸ் பேக் அண்ட் விளாக்ஸ். இதுக்கான பேர் வந்து நான் தாளிப்பு கொழுக்கட்டைன்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி நேம் பண்ணுமோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நேம் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்லட்டான கம்பு எடுத்துருக்கோம். கம்பு எடுத்துகிட்டு அதில் சலித்து வறுத்து எடுத்து வச்சுட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி நல்லா சூடான தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும் இதுக்கு கொழுக்கட்டைக்கு. ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையாலேயே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இடையில வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வர வரைக்கும் வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா பைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால்ஸ் பண்ணிடலாம். பால்ஸ் பண்ணி அது எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறோம். அதாவது வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இது ஒரு டிசைன். இப்போ எல்லா மாவையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது தான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தட்டு மேலே துணி போட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஆவிலேயே வந்து ஃபஸ்ட்டு வேக வைங்க. வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, உங்களுக்கு வரமிளகா வேணும்னா நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணலாம். இல்லை பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை கூட வந்து உங்களுக்கு தக்காளி, உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக, அப்புறம் உப்பு, அப்புறம் நமக்கு வேணுங்கிற மிளகாத்தூள், இந்த 3ம் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லெமன் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் இறக்கிட்டு லெமன் விட்டுட்டு கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பொடி இருக்கு இல்லையா, இட்லி பொடி கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வைங்க. அப்போ தான் வந்து அந்த கொழுக்கட்டையோ வந்து மசால் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து நல்லா நறுக்கி மேலே தூவி விடலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.